தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை திருமங்கலம் அருகே காவல் நிலையம் சூறையாடப்பட்டதில் தற்போது இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் உள் புகுந்து சிலர் அங்கு காவலர்களை தாக்கிய நிலையில் போலீசாரிடம் தப்பிக்க பாலத்திலிருந்து குதித்ததால் பிரபாகரன் என்பவருக்கு வலது மற்றும் இடது கை காலில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஹரி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஹரி, இப்போ 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? காயத்ரி, மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே உள்ள அந்த சத்திரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்துவேல் என்பது மகனான பிரபாகரன். இவர் மீது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோவிலாங்குளத்தைச் சேர்ந்த அழகேந்திரன் என்ற பட்டியலின இளைஞர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததாக கூறி சத்திரப்பட்டி கண்மாய் கரையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆவணப்படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபாகரன் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் என்பது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார். இந்த வழக்கில் பிரபாகரன் காவல் நிலையத்தில் முறையாக ஆஜராகாத நிலையில் காவல்துறையினர் நேரடியாக பிரபாகரனின் வீட்டிற்கு சென்று பிரபாகரனை தேடிய நிலையில் பிரபாகரின் தந்தை முத்துவேலை சந்தித்து பிரபாகரனை அவர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வர சொல்லி சென்று விட்டார்கள். இந்த நிலையில் வீட்டிற்கு வந்த பிரபாகரன் தனது தந்தையை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றதாக கூறியதை கேட்டு ஆத்திரத்தில் தனது நண்பரான ஐயனாரை அழைத்து சென்று சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் நள்ளிரவில் முகத்தில் துணியை முகமூடி போல அணிந்தவாறு அந்த காவலர் பணியில் இருந்த பால் பாண்டியை தாக்க முயன்றதோடு காவல் நிலையத்தில் உள்ள கம்ப்யூட்டர், மேஜை உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் அடித்து நொறுக்கிவிட்டு தப்பியோடி உள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சத்திரப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த காவல் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி காவலருக்கு மிரட்டல் விட்டு சென்ற சத்திரப்பட்டியைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் அவரது நண்பரான ஐயனார் ஆகிய இருவரும் விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டி காவல் சோதனை சாவடியில் அருகே சென்ற போது இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு அந்த கைது செய்யப்பட முற்படும் பொழுது அந்த கண்மாய் பகுதியில் இருந்து தப்பியோட முயன்ற நிலையில் பிரபாகரன் குதித்து ஓடிய போது வலது கை இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி ஹரிகிருஷ்ணன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.